அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சித்த மருத்துவத்தினுடைய சிறப்புகள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசிக்கிட்டு வருவோம். இந்த சித்த மருத்துவத்தில் ஒரு காணக்கூடிய சிறப்புகளை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அஷ்டாங்க யோகம். அதாவது வேறு எந்த மருத்துவத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு சித்த மருத்துவத்திற்கு இருக்கின்றது. அது என்னவென்று சொன்னால், சித்த மருத்துவம் மக்களுடைய நோய்களை தீர்ப்பது மட்டுமல்லாமல், அந்த மக்கள் பிறந்தது முதல் வாழுகின்ற காலமுறையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களும், அதாவது வாழ்வதற்கேற்ற அத்தனை விஷயங்களையும் இந்த சித்த மருத்துவமானது போதிக்கின்றது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நாம் பார்க்க இருப்பது பார்த்திங்கன்னா அஷ்டாங்க யோகம். அஷ்டாங்க யோகம் என்பது நம்ம உடலை வளப்படுத்துவதற்கும் மனதை வளப்படுத்துவதற்கும், எந்த விதமான நோய்கள் மனதிற்கும் உடலுக்கும் இந்த உயிருக்கும் வரவிடாமல் தடுக்க செய்வதற்கு தான் இந்த அஷ்டாங்க யோகம் நமக்கு பயன்படுகிறது. இந்த அஷ்டாங்க யோகத்தை நம்ம சரிவர கடைபிடித்தீர்கள் என்று சொன்னால், நம்ம அடுத்த ஒரு நிலைகளான எண்பெரும் சித்திகள் போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் எளிதாக நமக்கு கைவர பெற முடியும். அப்போ இந்த அஷ்டாங்க யோகத்தை நம்ம கடைபிடிப்பதன் விளைவாக நமக்கு நோய் நிலைமைகளிலிருந்தும் நம்ம விடுபடவும், நோய்கள் வந்த நோய்கள் அது நமக்கு விட்டு எளிதாக அது வெளியேறவும் உண்டான விஷயங்களை இந்த அஷ்டாங்க யோகமானது நமக்கு கற்பிக்கின்றது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, அஷ்டாங்க யோகம் அப்படின்னாவே அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இயம நியமமே, எண்ணிலாசனம், பிராணயாமம், பிராத்தியாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்ற இந்த 8 வகையான படிநிலைகளை தான் நம்ம அஷ்டாங்க யோகம் என்று நாம் சொல்கின்றோம். இதில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்மீகத்தில் கூட நீங்கள் ஈடுபட்டிருக்கலாம், அல்லது இது மாதிரியான அஷ்டாங்க யோகம் போன்ற பல்வேறு விஷயங்கள், அதே மாதிரி இந்த பூஜை புனஸ்காரங்கள் போன்ற பல விஷயங்களில் நாம் ஈடுபட்டிருக்கலாம். ஆனால் இதற்கு எல்லாமே ஒரு மிகச்சிறந்த அடிப்படை என்னவென்று சொன்னால், நமக்கு அந்த இயமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் சரியாக கடைபிடித்து சொன்னால்தான் நமக்கு அடுத்தடுத்த நிலைகளை நாம் எளிதாக கைப்பற்ற முடியும், கைவர பெற முடியும். அதுதான் மிக முக்கியமான விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா, இயமம் அப்படிங்கிறது நம்ம பெரும்பாலும் நல்ல எண்ணங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், புரியுதுங்களா? இந்த நல்ல எண்ணங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு டெபினிஷனா, எல்லாரும் நல்ல எண்ணம் தானே வச்சிருக்கிறாங்க, யார் உலகத்தில் கெட்ட எண்ணம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம கேள்வி நீங்கள் பார்க்கும் உங்களிடத்திலேயே இந்த கேள்வி எழலாம். அது அப்படி கிடையாது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல எண்ணங்கள் என்பது நாம் எண்ணுகின்ற அந்த எண்ணங்கள் பிறருடைய மனதையோ அல்லது உடலையோ எந்த வகையிலும் துன்புறுத்தாத வண்ணம் இருப்பது தான் நல்ல எண்ணங்கள், புரியுதுங்களா? அதுதான் நல்ல எண்ணம். அதுக்கு தான் இந்த டெபினிஷனை நாம் கொடுக்கின்றோம். ஆகவே அந்த மாதிரியான விஷயங்களை நாம் சரிவர எண்ணுகின்ற மனசு தான் சிறந்த ஒரு மனசாக இருக்க முடியும். ஏனென்று சொன்னால், இது நம்ம இந்த எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக நம்ம கடைபிடிக்கும் பொழுது அடுத்து நம்ம செய்கின்ற செயல்கள் எல்லாம் நல்ல செயல்களாக அமையும். அடுத்தடுத்த நிலைகளில் செய்கின்ற அந்த அஷ்டாங்க யோகங்கள் எல்லாம் நல்ல விதமாக அமையும் என்பதற்குத்தான் இவை அனைத்திற்கும் அடிப்படை இயமம் என்று நாம் சொல்கின்றோம். சித்தர்களும் அதை தான் வலியுறுத்தி சொல்லுகிறார்கள். சரி, ரைட்டுங்க. இப்போ நல்ல எண்ணம் தானே எல்லாருமே நினைக்கிறாங்க, யார் கெட்ட எண்ணத்தை நினைக்கிறாங்க அப்படின்னு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நேரடியாக ஒருவர் உங்களிடத்திலே பேசும் பொழுது நன்றாக வார்த்தைகள் இனிப்பாக அவர் பேசுவார். கிராமத்தில் சொல்லுவாங்க, சக்கரை கட்டி மாதிரி பேசுகிறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவர்களுடைய ஆள் மனதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்காது. உதட்டில் பேசுகின்ற, வாயில் பேசுகின்ற அந்த சொற்களை போல ஆள் மனதானது நினைக்காது. அதனால எப்படின்னா, அவருடைய வாயில பேசுகிற அந்த விஷயங்களுக்கும் அவர் செயல்படுகின்ற அந்த செயலுக்கும் சம்பந்தம் இருக்காது, புரியுதுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ என்ன பேசுகிறாரோ அது மாதிரி மனசில் நினைக்க மாட்டார், புரியுதுங்களா? அப்போ மனசில் அந்த எண்ணங்கள் நினைத்தால்தான் அது செயலாக மாறும். அப்போ மனதில் வேற மாதிரியான எண்ணங்கள் இருக்கும். அந்த எண்ணங்களின் அடிப்படையில் தான் அவர் செயல்படுவார். அதுதான் நம்ம வாயில நல்ல விதமாக பேசுவார்கள், ஆனால் மனதளவில் அவர்களுக்கு வேறு மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் இருக்கும். அதனால நம்ம நேருக்கு நேராக பேசும்போது அது இருந்தாலும் சரி, இல்லை பல இடத்துலையும் நம்ம உரையாடும் போதாக இருந்தாலும் சரி, நம் மனதில் என்ன தோன்றுகிறதோ அந்த எண்ணங்களை தான் நாம் பிரதிபலிக்க வேண்டும். அப்போ மனதில் நல்ல எண்ணங்கள் இருந்தால்தான் அந்த நல்ல விஷயங்களை நாம் பிரதிபலிக்க முடியும், புரியுதுங்களா? இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லா இனிப்பாக பேசிடுவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா? அதற்கு என்ன அடிப்படை அப்படின்னா, அவர்கள் பிறரிடம் நாம் பழகும் பொழுது நம்மளை வேறு மாதிரியாக நினைத்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
பாசிட்டிவாக இனிப்பாக பேசுவார். ஆனால் அவங்களுடைய மனதில் அந்த மாதிரி எண்ணம் இருக்காது. அதனால தான் நம்ம என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன விதமான ஒரு பூஜை புனஸ்காரங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆழ்மனதில் அந்த நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும். அதை தான் ஏற்கனவே நாம் சொன்னீங்கன்னா, பிறரை நாம் எண்ணுகின்ற எண்ணங்கள் பிறரை மனதளவிலோ உடலளவிலோ அவர்களை துன்புறுத்தாத வண்ணம், அவர்களுக்கு ஏதான ஒரு இடர்பாடுகளை ஏற்படுத்தாத வண்ணம் இருக்கின்ற எண்ணங்களை நல்ல எண்ணங்கள், அதுதான் நமக்கும் நன்மை பயக்கும், மற்றவர்களுக்கும் நன்மை பயக்கும். ஏனென்று சொன்னால், நீங்கள் மனதிலே கெட்ட எண்ணங்கள் நினைக்கிறீர்கள் வச்சுங்கன்னா, நீங்கள் செய்கின்ற அந்த செயல்கள் அதன் அடிப்படையில் தான் அமையும். அப்போ அது உங்களுக்கே அது பாதகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது. அதனால தான் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் அப்படின்னா பெரியவங்க அந்த விஷயத்தை சொல்லியிருக்கின்றாங்க. எண்ணத்தின் ஆற்றல் என்கின்ற தலைப்பின் கீழ் கூட அந்த எண்ணங்கள் எப்படி நம்மை செதுக்குகிறது, எப்படி நம்மை பெரிய மனிதனாக உருவாக்குகிறது, நல்ல ஒரு வெற்றியாளனாக உருவாக்குகிறது என்ற விஷயங்களை எல்லாம் அந்த எண்ணத்தின் ஆற்றல் தலைப்பிலே பெரியவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். அதனால தான் மனம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கை எல்லாம் அந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம பெரியவர்கள் சொல்ல நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், நல்ல எண்ணங்கள். புரியுதுங்களா? நல்ல எண்ணங்கள் நீங்கள் நினைக்கும் பொழுது உங்கள் மனதிலே எந்த ஒரு விகல்பமான ஒரு விஷயங்களும் அங்கு இருக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செய்கின்ற அந்த செயல்கள் எல்லாம் நல்ல செயல்களாக இருக்கும். அப்போ நல்ல செயல்கள் செய்யும் பொழுது நீங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட நல்ல விதமாக இருப்பீர்கள். அப்போ குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கின்ற அந்த உறவு அக்கம் பக்கத்தில் இருக்கின்ற நம்ம வீடுகளில் இருக்கின்ற நமது நண்பர்களோடு நல்ல விதமாக நம்மளுடைய உறவு மேம்படும். அடுத்த தெருவில் இருக்கின்ற நண்பர்களோடு நல்ல விதமாக அந்த உறவு மேம்படும். அடுத்தபடியாக அடுத்த ஊரிலே இருக்கிற விதமாக ஏற்படும். அப்படியே இது பரவி நாடு முழுவதுமாக உலகம் முழுவதும் இன்று நல்ல எண்ணங்கள் பரவும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த கருத்தை அனைவரும் நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், உலகமே ஒரு சுபிட்சமான ஒரு சந்தோஷமான எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் இல்லாத ஒரு உலகம் இந்த சமயத்தில் ஏற்படும். புரியுதுங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அதற்கு நம்ம மிக முக்கியமான காரணம், இந்த இயமத்தை நாம் பின்பற்ற வேண்டும். இந்த இயமத்தை பின்பற்ற செஞ்சுட்டோம் அப்படின்னாவே அடுத்தடுத்த படிநிலைகளை நாம் பாஸ் செய்துட்டு போவோம். எப்படி நம்ம ஒரு மாணவன் ஆரம்ப நிலைகளில் இருந்து நன்றாக படிக்கின்ற ஒரு மாணவன் எப்படி அடுத்தடுத்த நிலைகளில் 1வது 2வதுலேருந்து நல்லா படிக்கின்ற அந்த பேஸில் படிக்கின்ற மாணவன் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த நிலைகளை நாம் அவன் கல்லூரி காலம் வரையிலே இருக்கின்ற அந்த படிப்புகளை எல்லாம் நன்றாக படித்து அவன் தேர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் அந்த விஷயம் பெறும். அப்போ அவனுக்கு அடித்தளம் நன்றாக இருக்க வேண்டும். அதே போலத்தான் இந்த இயமம் இந்த ஆன்மீக விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது நமது இந்த அஷ்டாங்க யோகம் போன்ற விஷயங்களை நாம் சித்தர்கள் சொன்ன அந்த விஷயங்களை நாம் கடைபிடித்தாலும் சரி, இது உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உடலையும் ஆரோக்கியமான ஒரு உறவுகளையும் நமக்கு பெற்றுத்தரும். அதோடு மட்டுமல்லாமல் நிறைய பேருடைய நல்ல மனிதர்களுடைய நட்பு நமக்கு கிடைக்கும். அதன் மூலமாக நமது புகழ் உயரும், நம்மளும் மென்மேலும் உயர்வதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும். இதில் ஒரு சிறிய ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்க. இந்த பாபா படத்தில் அடிக்கடி ஒரு டைலாக் ஒரு டெல்லிகிரி சொல்லிட்டு இருப்பாரு, நான் 4 வேளை குளிக்கிறேன், 3 வேளை சாமி கும்பிட்றேன், ஆனால் எனக்கு இப்படி அப்படின்னு மாட்டாங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்தாலுமே உங்கள் மனதில் நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும். புரியுதுங்களா? நீங்கள் கடவுளை நினைத்து கொண்டு இருந்தாலும் சரி, நீங்கள் மனதில் நல்ல எண்ணம் இல்லாவிட்டால் அது உங்களுக்கு சரிவர கைவர பெறாது. நீங்கள் நல்ல எண்ணங்கள் கொண்டு நீங்கள் நல்ல விதமான செயல்படுகின்ற அந்த தன்மையை ஏற்படுத்துகிறீர்கள் சொன்னால், நீங்கள் நினைத்தது நடக்கின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கும். ஏனென்று சொன்னால், இது அடுத்தடுத்த படிநிலைகளும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக அமையும். அப்போ நீங்கள் என்பெரும் சித்திகளை கைவர பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று நம்ம இந்த தருணத்தில் கூறுகிறோம். சரி, இப்போ அந்த அஷ்டாங்க யோகத்தை இந்த ஏமத்தை பற்றி இன்னைக்கு நாம் பார்த்துட்டோம். அடுத்தடுத்த நாட்களில் அடுத்தடுத்த நிலையை நாம் பார்க்க போகிறோம். இப்போ இந்த இதில் அஷ்டாங்க யோகத்தை முதலாவது நாம் கடைபிடிப்பதால் என்ன விதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொன்னால், நம்மளுடைய மனது ஒரு திண்மை மனதில் ஒரு நல்ல ஒரு திங்கிங் பவர் கிடைக்கும் மனதுக்கு. புரியுதுங்களா? அப்போ எதுக்குமே மனசு சலனப்படாது. அதாவது ஒருத்தர் கோபமாக திட்டினாலும் சலனப்படாது, ஒரு மகிழ்ச்சியாக பேசினாலும் சலனப்படாது, அமைதியான நிலையில் இருக்கும். உணர்ச்சி வசப்படாத ஒரு நிலையை இந்த மனதானது பெறும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரியான கவலைகள், அதே மாதிரி
விஷயங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் மனதுக்குள்ளே அது போய் சேராது. இந்த மாதிரி அஷ்டாங்க யோகத்தை நீங்கள் சரிவர பழகிறீங்கன்னு சொன்னால் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உடம்பில் பாசிட்டிவ் எனர்ஜியை தான் கிரியேட் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு உடலில் சில வகையான ஹார்மோன்கள் எல்லாம் சுரந்து உங்களுடைய ஆயுளை கூட்டக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது. அதனால தான் நம்ம எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நம்ம அன்பர்களுக்கெல்லாம் அந்த அறிவுரை மூலமாக நம்ம அவர்களுக்கு கூறுகின்றோம். அதனால் நம்ம பெரும்பாலும் இந்த மாதிரியான விஷயங்களை நாம் கடைபிடித்து அந்த இயமத்தை நாம் கடைபிடிப்போம் என்று சொன்னால் அது நமது ஆரோக்கியத்திற்கும் நமது உடலுடைய நீண்ட ஆயுளுக்கும் உறுதுணையாக இருக்கும். அதோடு மட்டுமல்லாமல் நமக்கு நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகளே கிடையாது. அது மிக அதாவது மற்றவங்களை நீங்கள் நன்மை செய்கிறீங்களோ இல்லையா, உங்களுக்கு அது நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். அது மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணங்கள். அப்போ இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற நீங்கள் இப்போ அப்படி இப்படி இருந்தால் கூட இனிமேலாவது நம்ம இந்த மனித வாழ்க்கையில் நம்ம நல்ல எண்ணங்களை கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வாய்ப்புகளை எல்லாம் நாமே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால் மற்றவர்கள் சொல்லித்தான் நமக்கு புரிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அதில் இருக்கின்ற அந்த நிறை குறைகளை நம்ம சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று நாம் இப்போ இந்த தருணத்தில் சொன்னோம். அப்போ உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் இருந்தால் உங்களுக்கே அது நன்மை நடக்கும். அதுதான் விஷயம், புரியுதுங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு போனால் நீங்கள் நல்ல எண்ணம் தானே நினைப்பீங்க, புரியுதுங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒருவர் உங்கள் இடத்தில் கோபம் கொண்டால் கூட அவரிடத்தில் நீங்கள் கோபம் கொண்டு பேசாமல் அமைதியாக இருக்கும் என்று சொன்னால் அதுவே உங்களுக்கு மற்றவர்களை நீங்கள் திருத்துவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளாக ஏற்படும். அதுதான் நல்ல எண்ணங்கள், புரியுதுங்களா? நீங்களும் திருப்பி பேசுறீங்கன்னு வச்சிங்களேன், அப்போ அவர் கோபமாக பேசுறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும், புரியுதுங்களா? அப்போ நீங்கள் நல்லெண்ணத்தை நீங்கள் சரியாக வைத்திருந்தீங்க என்று சொன்னால் நம்ம நினைக்கின்ற அந்த விஷயங்கள் எல்லாமே நன்றாக நடக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் அன்பும் நமக்கு அளவற்று கிடைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மன மகிழ்ச்சி கிடைக்கும். மன மகிழ்ச்சியின் மூலமாக நமது உடம்பில் பல்வேறு வகையான ஹார்மோன்கள் எல்லாம் சுருக்கின்ற வாய்ப்பை பெறும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கூடி நோய் வருவதற்கான வாய்ப்புகளே இல்லாமல் போகும். அப்போ உங்களுக்கு ஆயுள் கூடும். இத்தனை விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் நல்லெண்ணத்தை கடைபிடிப்பதால் நினைப்பதால் இத்தனை விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை பண்ணிட்டு போயிட வேண்டியது தானே, நமக்கு நல்லது தானே, புரியுதுங்களா? அதனால் இந்த அஷ்டாங்க யோகத்தின் முதல் படியான இயமத்தை நம்ம சரியாக நம்ம கடைபிடிப்போம். அதை பழகுவோம். முதல்ல அதில் உங்களுக்கு அதில் பழகுவதற்கு ஒரு சிரமங்கள் இருந்தாலும் ஆரம்ப கட்டங்களில் அந்த நல்ல எண்ணங்களை நாம் விதைத்து 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 அந்த மனதை நம்ம அணுவாக இருக்கின்ற அந்த ஒரு திண்மையான ஒரு விஷயமாக அந்த மனதை மாற்றி நம்ம அந்த நல்லெண்ணங்களை அதை விதைத்து வைக்கும் பொழுது நமக்கு நினைக்கின்ற அந்த விஷயங்களை எல்லாம் இமயமலை போன்ற வெற்றியம் நமக்கு கிடைக்கும். அதனால் நம்ம மேக்சிமம் இது மாதிரியான எண்ணங்களை நல்ல எண்ணங்களை நாம் நினைப்போம். நாம் நோய் நொடியிலிருந்து நம்ம காத்துக்கொண்டு நமக்கு நோய் வராமல் காத்துக்கொண்டு ஆயுளை கூட்டிக் கொண்டு அதிக மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து இந்த உலகத்தில் வெற்றியுடன் வாழலாம். வணக்கம்.